ஓகே, நீங்க எப்படி பேசுறீங்க சொல்லுதான் பார்த்தேன். வேண்டாம். அதாவது இந்த 47வது கூட்டத்தில் நடந்திருந்த மண்டல தலைவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதியதாக மண்டல அலுவலராக பதவியேற்று வந்து இந்த கூட்டத்தை நடத்துகின்ற பணியாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு மற்றும் அரசு துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மாவட்ட உறுப்பினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டிக் கொண்டு நடத்துகிறோம். அது எல்லாரும் ஒரு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் கடந்த 2 மாத காலமாக என்னுடைய வார்டில் உள்ள பிரச்சனைகளை நான் பலமுறை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன், புகைப்படம் மூலமாக காட்டியிருக்கின்றேன். ஆனால் நான் கொடுத்த அந்த குறைபாடுகளை 2-3 மாதமாக நடைபெறவில்லை. இப்படி நடைபெறாத அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தில் மீண்டும் என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எல்லாரும் நான் தெளிவுபடுத்துகிறேன். மணலி என்று சொன்னால் நாம் நுழைவாக சிடி சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முரளி சார், அதை முன்னோக்கி வரும்பொழுது மணலி பஸ் ஸ்டாண்ட். இந்த மணலி பஸ் ஸ்டாண்ட் எதிராக பார்த்தீங்கன்னா அருகாமையில் விமலாபுரம் 3வது ரோடு செல், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழிமா இருக்குது. அனைத்து மணலி பகுதி வரக்கூடிய வெளியாட்களும் வந்து சேரக்கூடிய ஒரு இடமா தான் மணலி பஸ் ஸ்டாண்டு. அந்த இடத்துல குண்டும் குழிமா ஒரு சாலை இருக்குன்னு சொன்னா அவருடைய மனநிலை என்ன ஏற்படும் சொன்னா மண்டலம் 1 மண்டலம் 2 சென்னை மாநகராட்சியில் ஒட்டி உள்ள பகுதி 2ல இப்படி ஒரு அவலநிலையான ரோடு இருக்குன்னு சொன்னா 1 அரசு கெட்ட பேரு, 2 அதிகாரி கெட்டது, 3 முதலாவதாக கெட்ட பேர் யாருன்னா அந்த பகுதியுடைய கவுன்சிலர் தான் கெட்ட பேர் உறுப்பினர். ஏன் சொன்னா அவர் பார்க்கிறாரா இல்லையா, இதை குறைபாடு பேசுறாரா இல்லையா ஒரு கேள்வி மக்கள் மனசில் ஏற்படும். அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு முன்பாக சில என்னுடைய குறைபாடுகள் நிறைய இருந்தது, சாலைகள் எதுவும் சரியாக போடவில்லை என்பதை நான் ஒரு பட்டியலிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். மதிப்பு தேவன் சார் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நான் கண்டிப்பாக போட்டு தரேன் என்ற ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாரு, கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தாரு. நான் போன மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஆனால் சார் சொன்னார் மீண்டும் இந்த 10 சாலை முக்கியமான சாலை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 சாலை அப்படிதான் இருக்குது. ஆனால் குறிப்பாக மிகவும் மக்கள் பாதிக்கக்கூடிய அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த சாலையை எனக்கு உடனடியாக போட்டு தரணும் பலமுறை கேட்டிருக்கேன். சாரா அது சொன்னாரு, சார் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துறாங்க நம்பிக்கையோடு நான் போனேன். 2 மாசம் நடக்கல சார். சார் வந்து ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க ஏற்கனவே 107 ரோடு 17 18 22 சேர்த்து நம்ம எல்லாம் அதை ரிவைஸ் பண்ணி டெண்டர் கொடுப்போம். இப்போ எட்டாவது டெண்டர் கொடுத்தாங்கன்னா இது ஒருத்தாங்க சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன மாற்றம் தெரியல, விட்டமின் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணிப்போம். ரிவைஸ் பண்ணாமல் கொடுப்போம். அது ஒன்றும் நம்ம வந்து அது பொய் தான் சொல்லலை, 100% அது பண்ணுவோம். நீங்கள் பொய் சொன்னா நான் சொல்லுவாங்க சார். ஆனால் அந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம போயிட்டு அந்த ரோடெல்லாம் மெஷர்மெண்ட் நடத்திட்டாங்க. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த பகுதியில் மக்கள் நடத்தாங்க ரோடு வந்துடுவான் இப்போ ஒரு ஆபத்து அது நடக்காதனால அந்த குற்றச்சாட்டு அனைத்தும் மாவட்டங்களுக்கு மேலே ஏன் மேலே பாயும். அந்த மட்டை என்னோட இடத்துல இருந்து நீங்கள் அதிகாரிகள் அவங்க யோசனை பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நான் கெட்ட திருப்பி அவங்க யோசனை இருக்காங்க, நான் பேசுகிறேன் மட்டை சார் அதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்கள் அதிகாரி கேட்டால் சார் அந்த பணியை பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம அமைச்சிட்டோம் சார். அரசு டெண்டர் கூப்பிட்டாங்க, இந்த விட்டமின் ரேட் தான் அது ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அந்த சாலை நான் போக முடியல சார், நான் போக மறைஞ்சு போறேன். ஏன்னா கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். இதை கொஞ்சம் கண்காணிச்சு சார். சார் ஈவினிங் மார்னிங் சார் ப்ளீஸ் சார். 2வது சப்ஜெக்ட் பால் பாராட்டு பார்த்தீங்களா, சபாவாளிதாரு கலைஞர் நகர் ஹரிகிருஷ்ணபுரத்துலாம் வந்தது. இப்படி பல தெருக்களில் பார்த்தீங்கன்னா காவா பணி நடந்தது. இந்த காவா பணி நடக்காதனால காவா மிகவும் அழைத்து போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆகும் கழிந்து. இந்த சமயம் பணமரம் வந்து நம்ம நம்ம சொல்லியிருக்கேன், அது சம்பளம் அந்த சித்தலை சொல்லி எடுத்துருக்காங்க. பட் அது ஒரு திருவானார் மொழியும் இல்லை சார். சித்தை நிறுத்தி நம்ம எடுத்தான்னு சொன்னா அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த முக்கியமான கால்வாய் நான் இதே ஒரு குறிப்பிட்ட கால்வாய் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஆய்வு செய்து இதை பண்ணி கொடுத்தா வரக்கூடிய மழை காலத்தில் மக்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறத இதை கவனத்தில் இருக்குங்க. ஆமாம் சார் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக யார் இது பார்க்குறாங்க? ஏற்கனவே ப்ரொபோஸ் ஆச்சு ஒரு only 18 மொத்தம் இருக்கக்கூடிய 230 கிலோமீட்டர்ல 130 கிலோமீட்டர் நம்ம அதுலேயே ட்ரெயின் கிடைக்கும். இன்னும் 50 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. அதுலேயுமே நம்ம மொத்தம் 100% நம்ம காவலாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ப்ரொபோஸ் அமைச்சிருக்கிறோம், கண்டிப்பாக சார். இது குறிப்பிட்ட பகுதியில் சார் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான போது அவங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக வைக்கிறாங்க. அது உருவாக்கி
பேக் ஆகுது, வீட்டுக்கே பேக் ஆகுது. சென்சிட்டிவான இஷ்யூ வந்து நான் இதில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி சார். இருந்தாலும் சில விஷயத்துல இல்லை சார், இந்த சத்தியத்தை சொல்றேன். ஏற்கனவே நீங்க மனு கொடுத்துருப்பீங்க. அதுல இப்ப பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க ஏற்கனவே இன்கார்பரேட் பண்ணிருப்பீங்க. நான் அதில் போய் பார்த்துட்டு நான் நடவடிக்கை ஓகே, நன்றி சார். இதில் குறிப்பாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க சார். இந்த ஏரியா குறிப்பிட்ட அந்த தெருக்களில் காலம் நடந்திருக்கு. பட் அந்த ஏரியாவில் நான் கொடுத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாம்பரம் தெருன்னு ஒரு இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி உள்ள எஸ்ஆர்எஃப் காம்பவுண்ட் இருக்கு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கால்வாய் சுத்தமாக அடைஞ்சிருக்கு. சார் வந்து எஸ்ஆர்எஃப் வந்து கோத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவலைப்படாது. இங்க ஃபுல்லா ஆகாய தாமரைகள் வச்சிருக்காங்க. 60 அடி கால்வாயை 30 அடியா கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இவ்வளவு விஷயங்கள் எடுத்திருக்கோம். நீங்க இதே மாதிரி ஒரு கலெக்டர் மீட்டிங்ல இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து கொடுத்தா சார் அதை நடவடிக்கை எடுத்து நல்லா சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் மறுக்கவே இல்லை. ஆனா இப்போது உள்ள எமர்ஜென்சி ஒர்க்கை நான் கேட்டுருக்கேன்னு சொன்னா அந்த ஏகாம்பரத்தில் உள்ள அவங்களுடைய கையை கால கழுவக்கூடிய அந்த நீர் வெளியே போறது வழியே இல்லை. எல்லா காலம் அடைஞ்சிருக்கு. அதுதான் சார் இப்போ வந்தேன். நான் வந்ததுக்கு அதுதான் பல முறை கேட்டேன். ஆமா சார். வெளியிலே காணும். மக்களுடைய பிரச்சனை இருவரும் சேர்ந்து அமைச்சா சார் மக்களுடைய பிரச்சனை தீர்வாங்க. அந்த மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்த பணி செய்வார் என்ற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான வேலை செய்யணும்னா மீண்டும் மக்கள் தைரியமா போய் சந்திக்கலாம். அதுல சம்பந்தப்பட்டவனா ஏன்னா தவறான காரியங்கள் பண்ணி மக்கள் பண்ணி இது பார்க்கக்கூடிய முகம் என்கிட்ட கிடையாது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன் சார். இதுக்கு எல்லாரும் கவனிச்சுட்டு பண்ணி கொடுத்தா எதுக்கு பேரு அரசுக்கு பேரு. தமிழ்நாட்டுக்கு வீட்டில் இருந்து 18 ஆனா சொன்னா செய்யலாம். சொன்னதான் செய்வோம். ஒரு கால்வாய் பணி நடந்தது. அந்த இடத்துல நான் ஒரு போட்டோ காட்டுறேன். ட்ரெயின் காவலில் நான் நின்று போட்டோ எடுத்து காட்டுறேன். அந்த மக்களுடைய பிரச்சனை என்னோட கவுன்சில் பண்ணி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் எல்லா கவுன்சிலும் எல்லாருடைய உடன்படாத இயற்கை மனிதருக்கு விளம்பரம் தேவைன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த விளம்பரம் இல்லாம கால்வாய் நான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா சொல்லிட்டேன் நான் செஞ்சு தரேன் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்த பண்ணை என்று அதிர்ஷ்டம் கொடுத்துரு அதுவும் அடைஞ்சிருக்கு. அந்த மக்கள் கேட்கறாங்க ரோடு போட விடல. ரோடு போட முடியாது. எனக்கு கால்வாய் பண்ணி கொடுத்தா தான் ரோடு அந்த மக்களை கூப்பிட்டு எல்லாரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ரோட போட விடுங்க. இது கிடைக்கிறது பெரிய விஷயம். இது கிடைச்சது நீங்க ஆஃப் பண்ணலாம் மறுபடியும் மீண்டும் வாங்க முடியாது. ஆகையால இந்த ரோட போட விடுங்க. நான் உங்களுக்கு கால்வாய் என்னோட பண்ணல நான் கட்டிதான்னு சொன்னேன். அந்த வார்த்தை நிறைவேற்ற வந்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டேன் கால்வாய் பண்ணது. ஆக என்னுடைய விளம்பரம் இல்லை. மக்கள் மனசுல பத்தியா போதுன்ற நல்ல இடத்துல நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதையெல்லாம் அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் குழந்தைகள் வந்து வர இடம் அந்த இடமா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா பாம்பும் எலியும் வந்து போச்சு. அந்த கம்ப்ளைண்ட் வச்சு பாம்பை பிடிச்சிட்டோம். அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா உள்ள எலி பறிஞ்சு எல்லாமே எல்லா பூச்சிலாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்து போன மாதம் நான் அந்த புகழ் பெற்றோடு காட்டினேன். அந்த வேலை நடந்தது என்ன பேசிட்டாங்க. லாஸ்ட்ல நேற்று 5 மணிக்கு எனக்கு கால் சார் இந்த வேலை முடிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். நேற்று காலையில் போய் பார்க்குறேன் வேலை நடக்கல. நேற்று காலையில் போனேன் அப்படியே அந்த வேலை செய்வதற்கான ஆய்வு நடக்குது. ஆனால் அதுக்கான பிரதமர் பேசி யாரும் வந்து இல்லை. அதையும் பார்த்தேன். சரி வேலை நடக்குமா நடக்காதா சரி பார்ப்போம் என்ற மாதிரி நினைச்சேன். ஆனால் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு அந்தனுடைய டீச்சர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சார் வேலை நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டு நாங்கள் இருந்தாங்க. ஒரு தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க பாம்பு கடிச்சு இருந்தது. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம செஞ்சோம்னா மக்களை பாதுகாக்க முடியும். மக்கள் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும். ஆக இவர் இருவரும் சேர்ந்தாதான் இந்த மக்களுடைய நாடு சிறப்பாக இருக்குன்ற நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சியோடும் தீர்மானம் சொல்றேன். அதுக்கு நீங்க பணியாற்ற வேண்டும் அன்போடும் கேட்கிறேன் சார். மேடம் என்னதே சொல்றேன். இது ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க. ரொட்டீனா விவசாயம் நடக்கும். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த பகுதியாக இருக்கு. இந்த சிபிசிஎல் நகரங்கிறது கம்பெனி நேம் இருக்கு. மக்களால் அந்த கம்பெனியால் மக்கள் பலர் இல்லை. இருந்தாலும் நம்ம போராடி பார்க்கலாம் நடந்து தான் இருக்கு. ஆனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் இன்னைக்கு கார்டனில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அன்றாடம் போயிட்டு வந்தது தான் கொஞ்சம் தீர்வு உண்டு. ஆனால் ஒரு மாதம் சம்பளம் வரணும் மேடம். சார் நான் அதுக்கான ரீசன் இருக்கு. அதுதான் மாற்றி
நம்ம செய்யற பாக்ஸ்ல யார் வந்திருக்கீங்க? பார்த்து ஓசிங்க. ஒரு ஆனா ஈபி துறையில என்ன சொன்னாங்கன்னா நாங்க டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கும் போது அங்க ரோடு போடல. நம்ம தரப்புல சொன்னோம்னா நாங்க ரோடு போட்டு ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும் ஒரு கேள்வி. இது இருவருக்கும் உள்ள வாக்குவாதம் அது வேற நடக்கல. கடைசியா சொன்னாரு நீங்க அடுத்த மாசம் முடிச்சு கொடுக்க சொன்னாரு. இது வரைக்கும் அதனுடைய ரிசல்ட் எதுவும் மூவ் பண்ண மாதிரி தெரியல சார் சதீஷ் சார் நீங்கள் ஒரு மாதிரி அது தள்ளி போகிறது சார். அது டிசிடபிள்யூ வந்து எங்கள் போர்ட் ஹவுஸ் பண்ண ஸோ பக்கத்தில் வீடு இருக்குது சார். அங்கே போட்டால் அப்படியே ஆப்ஷன் பண்ணுவோம் சார். சார் நீங்க ஆக்கப்படி இறங்குங்க. உங்களுக்கு இடம் இருக்குது. நான் சார் நீங்கள் இடத்தையும் கவுன்சிலுங்க சார். எவ்வளோ அதுக்கான எஸ்டிமேட் மெட்டீரியல் எஸ்டிமேட் போட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். தயாராக இருக்குது சார். போட்டுனா ப்ரொபோசல் போடணும் சார். டிசிடபிள் பண்ண மாட்டேன் சார். எஸ்டிமேட் போட்டு என்ன படம் ஏற்கனவே படம் கட்டிருக்கீங்களா? இல்லை இருக்கிற இடத்துல மாத்திரம் தான் பண்ண வேண்டிய மெட்டீரியல் சேக்ஷன் ஆகிடுச்சு சார். இருக்கிற இடத்துல போகிறதுக்கு அபிஷன் இருக்குது சார். இப்போ மறுபடியும் வேற இடத்துல போனால் அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் மாறும். காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு அவங்க ஸ்கோப்பில் மாறும் சார். எவ்வளோ ஒரு எமர்ஜென்சிலாம் பண்ணிக்கலாம் சார். 1 மந்த்துக்குள்ள பண்ணிக்கலாம் சார். அப்புறம் உறுப்பினர் எமர்ஜென்சினா 1 மந்த்ல பண்ணிக்கலாம்ன்றாங்க. நீங்க இடத்த வித்தவுட் எனி பப்ளிக் அசெஷன் இருக்கிற மாதிரி பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா சார். ஓகே அந்த லொக்காலிட்டியே பார்க்க சொல்றோம். அதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கன்வீனியன்ஸ்ல பண்ணி பண்ணலாம். உங்களால ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும்னா உங்களோட ஐலர் அட்ரஸ் நம்பர் பண்ணி நாங்க பேசுறோம். சார் ஸ்மால் சர்வீஸ் சார் ஆக்சுவலா சாணாட்சி இடத்துல 40 வருஷமா இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஓகே, அதெல்லாம் மறுப்பு சொல்ல இடத்த மாத்தி தள்ளி சார் பப்ளிக்காக தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்க தேவையாக சார். பப்ளிக்ல நீங்களும் பப்ளிக் தான் செய்றீங்க, நானும் பப்ளிக் தான் செய்யறோம், மாவட்ட உறுப்பினர் பப்ளிக் தான் செய்யறோம், சாதா பப்ளிக் தான் செய்யறோம். சாங்ஷன் வந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு சார். அது கரெக்ட். நீங்க யாரும் பணம் கட்டுறது நீங்க தான் பண்ணணும். இப்படி தானே பப்ளிக்கா பணம் கட்டுவாங்க. நான் சொல்றது சரியா எடுத்து சொல்றேன். பேசுங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கு. நல்ல இல்ல வெளிநாட்டுல ராஜாபாளையம் கால்வாய் இல்ல சார், இல்ல சார், அது காலம் ஓகே. இப்ப அந்த சந்து ஒன்று இருக்குதா? இங்க பாருங்க, பாருங்க. இது 3 மாசமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களால முடியுமா முடியாதா இல்ல நாங்களே போட்டு பண்ணிக்கணுமா பப்ளிக் அந்த கேள்வி வந்துச்சு. அது நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றதுக்கும் செய்ய வேணாம்னு சொல்றதுக்கும் 2 மாசம் நான் காலம் கட்டினேன். முந்தான நான் போகும்போது இதே கேள்வி தான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இது வரைக்கும் அதில் இந்த கழிவுகள் நாங்கள் எப்படி போக முடியும்? இந்த செங்கல் வச்சுருக்காங்க இல்லைங்களா? இதில் பெரியவங்களாம் போகிறாங்க. சப்போஸ் செங்கல் சில்பாயிட்டு விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக மண்டையில் அடிப்படும். அப்போ அது பெரிய இஷ்யூ ஆகும். ஆகையால் நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, கூட்டம் மன்றம் கொடுத்தருக்கு இதுக்கு தீர்வு உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன். நாம சேர்ந்து விட பண்ணிக்கலாம். இல்ல நான் உடனே தீர்வு கிடைக்கல. உடனே தீர்வுனா இது கவுன்சில் போர்டில் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா நான் கொடுத்துட்டேன். கரெக்ஷன் கொடுத்துட்டேன். அது என்ன கொடுக்கலாம்? அந்த வாக்குறுதி கொடுத்தாச்சு. கொடுத்த வாக்குறுதி நான் ரிசல்ட் நான் பண்ண மாட்டேன் கொடுக்கலாம். மாவட்ட உறுப்பினர் இது வந்து பிரியாரிட்டி அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் சீக்கிரமா இது விரைவில் தீர்மானம். சார் நீங்க மதிப்பாக அடுத்த வாட்டி அந்த போட்டோ எடுத்துறோம் சார். கொடுத்துறோம். சரி, ஓகே, நன்றி. அந்த நன்றி. இந்த கூட்டத்தில் பேசும்போது ஒவ்வொரு வாக்குறுதியும் கொடுத்தது எனக்கு உண்மையிலே ஒரு ஆலோசனை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் நீடிக்குன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நினைக்கிறேன். சந்தோஷம். அடுத்தபடியா இப்போ ஒரு எமர்ஜென்சி வந்தா இன்னும் கொஞ்சம் அந்த சாலைக்கு நம்ம சுவிட்ச் போட சொன்னோம் சார். எல்லாமே இந்த முன்னாள் தெளிவு போட்டுவிட்டாங்க. இதை போட்டதுனால தான் நம்ம 4 தெரு சமாச்சாரத்தில் இருக்கு. எந்த ஏரியா சார்? நம்ம 18 4 தெரு இருக்கு. இதில் 2 வீலர் போகும்போது தான் இது ராஜாபாளையம் தெரு, அப்புறம் சிபிசிஎல் மொத்தம் 4 தெரு வருது. ஹரிகிருஷ்ணபுரம் பிள்ளை லிஸ்ட்டு கொடுத்துருங்க. பேச்சுக்கு போகிறப்ப இல்லை சார், நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த டெல்லி போட்டோம், இதில் ஒரு எம்செட்டை போட்டு நம்ம லாக் பண்ணோம்னா செட்டிங் ஆகிடும். செட்டிங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன கேள்வி பண்ணுங்க. அதை போனால் இப்போ நம்ம 20 லேக்ஸ் வருது. அது இல்லை வேற ஏதாவது சேவிங்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. அது பேசியிருக்கேன். அதுக்கு எம்எல்ஏ போட்டு தரேன் கொடுத்தாங்க சார். இது வரைக்கும் அந்த நிலைமை என்ன சார்? கான்ட்ராக்டர் ஒரு பர்னிகுமார் கான்ட்ராக்டர் அது போட்டு தான் நஷ்டம் கொடுத்தாங்க. சரி, உடல் சரின்னு சொல்லிட்டு அவர் எந்த பேமெண்ட் இருக்கணும் சார். அவங்க சேவிங்ஸ் இருக்குது. அவருக்கு 1 crore சேவிங்ஸ் இருக்குது. நம்ம அவர் சேஷம் பேசி 21 ஜாயிண்ட் தெருவு பண்ண சொல்லியிருக்கேன். அவர் வந்து உடம்பு சரியில்லை சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு சொல்லி சொல்லிட்டார். ஸோ
ஸோ அதனால அவர் மண்டே வரணும்னு சொல்லியிருக்காங்க. மண்டே வந்தாலும் அவர் ரிசீவ் பண்ணலாம். சரி சார். சார் தயவு செய்து நான் பண்ண கொஸ்டின் யாரும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன் சொல்ல வரேன்னா மக்கள்கிட்ட போகும்போது மாற்றி மாற்றி சொல்றது